ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் காலி 65 எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த காலிஃப்ளவரை நல்லா கட் பண்ணி நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். சால்ட்டு போட்டிருக்கோம், மஞ்சள் பொடி. ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் குட்டி சைஸும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், மீடியம் சைஸில். இந்த காலிஃப்ளவரை இப்போ அந்த வாட்டர் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் இதை வடிகட்டிடலாம். 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி மசாலா கூட மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாஷ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் கூட ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணலாம். இது கூட 1 ஸ்பூன் மைதா மாவு. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1.5 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம். சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதில் போட்டு எடுத்துடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். காலிஃப்ளவர் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலில் இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.